திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்வனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம இந்த காணொலியில் 12 ராசி லக்னங்களுக்கு முறையான ஜூலை மாதம் 2020 13 to 19 அதுக்கான வார ராசி பலன்களை டாரட்டாரோட கலை மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் பார்க்கலாம். போன வாரம் போட்டிருந்த இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நன்றி. கூப்பிட்டு பேசின அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வாரம் இந்த 13 to 19 இந்த வாரத்தில் மேசராசி மேச லக்ன நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மேசராசி மேச லக்ன நண்பர்களுக்கு அரசியின் வாழ்காடு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு அது குறிப்பாக மேசராசி மேச லக்னத்தை சார்ந்த பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். குடும்பத்தில் குழப்பங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளை விட்டுட்டு மாட்டிக்கிறதுக்கான இல்லை குழப்பங்கள் இல்லாமல் அபிப்பிராயங்களை சொல்ல தேவையில்லாத நேரங்களில் சொல்லி குழப்பமாகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சச்சரவுகள், குழப்பங்கள், அப்புறம் சலனம் இல்லாமல் இருக்கிறது, அதாவது மனச்சலனம் ஏற்படுறது, மன சோர்வு அடைகிறது, யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, தவறான செயல்கள், வாழ்க்கையில் சில சச்சரவுகளை சிக்கிக்க வேண்டிய ஒரு நேரம், அதிக கோபம், தேவையற்ற சலன மனம், இதெல்லாத்தையும் நீங்கள் இந்த இழப்புகளுக்கு காரணமாக இருக்கும். பெண்களால் தனவரவும் அதே போல் முதிர்ந்த பெண்களால் மருத்துவ செலவும் அப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபமோ அகங்காரமோ கொஞ்சம் உங்களை தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இந்த வாரமாக இருக்கும். இப்படி மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா இது ஒரு பெரிய ஜென்ம பகைக்கு வித்திடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு மேசராசி மேச நண்பர்கள் இந்த வாரம் ஃபஸ்ட்டு நாள் இப்படி சொல்கிறாங்க யோசிக்காமல் இந்த வாரத்தை வார்த்தை விடக்கூடாது, கவனமாக இருக்கணும், பகை அதிகமாகிடும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கான்செப்ட் பண்ணிவிட்டு இதை கவனமாக இருங்க. இதுதான் நம்மளோட நிகழ்ச்சியோட சக்ஸஸ்ஸே. ஸோ நல்லது எல்லாருக்கும் எப்போவுமே சொல்லிடலாம். ஸோ கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரூலே. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் அதுக்காக பயந்துக்கூடாது, பேனிக் ஆகிடக்கூடாது. எதை பார்த்தாலும் ஏதாவது ஆகிடுமான்னு யோசிக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப நெகட்டிவு. ஆனால் கவனமாக இருந்துட்டு வார்த்தை விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கோவப்படக்கூடாது. கோபம் மாற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கோவப்படாமல் இருந்தால் இந்த பெரிய பிரச்சனை வராதுங்கிறத மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை பணத்தை சேமிக்கிறதுக்கோ ரொம்ப திணறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணத்தை சரியாக கையாள முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப ஆளுமை குறைபாடும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்கிறது தான் காட்டுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசோர்வாகாமல் தடைகள் தாமதம் இருந்தாலும் சரியாயிடுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களோட குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க, இல்லைன்னா இஷ்டதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. இதுதான் மேசராசி மேச லக்னத்திற்கு 2026 ஜூலை மாதம் 13 to 19 பலன். ஸோ அடுத்தது ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை 13 to 19 இந்த வாரத்திற்கான வார ராசி பலன் நம்ம டாரோ கலை மூலமாக பார்க்கலாம். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கும் 64 நம்பர், அதாவது 10 வாள்கள் கார்டு, பட் ரிவர்ஸில் தான் இருக்குது. ஸோ அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அதாவது ஒரு தற்காலிக வெற்றி இருக்கும், அதீத மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எதாக இருந்தாலும் முடிவு நேரம், மறுபிறப்பு, ஒரு புதிய வாய்ப்புகள், சாப விமோசனம், நாட்பட்ட நோய், அதாவது மாற்று திசை பயணம், இதெல்லாம் இருக்குது. நெகட்டிவ் கார்டு தான். அது நெகட்டிவ் கார்டு ரிவர்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்குது. ஸோ இப்போ ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது ஒரு மாற்று திசை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா முடிவு நேரம், அதாவது அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமாக தான் கருதப்படுது. அதே போல் ஒரு மறுபிறப்பு, ஒரு புதிய வாய்ப்புகள் இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பழைய பிரச்சனைகளிலிருந்து இன்னும் மீளாத ஒரு நிலை இருக்குது. ஆனாலும் அது முடிவுக்கு வரும். தகுந்த பரிகாரத்தால் சாப விமோசனம் கிடைக்கும். அதனால் திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு நல்ல மறுமதிப்பீடு செய்யுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எதுவும் கொஞ்சம் தாமதமாகவே இருக்கும். மாற்று திசை பயணம் ஏற்படும். சிந்தித்து செயல்படணும். ஒரு தற்காலிக முன்னேற்றம் வரும். ஆனால் அதுதான் நிரந்தரம் நினச்சிக்க கூடாது. ஒரு சக்திக்கு மீறி செயல்பாடுகள் இது மாதிரிலாம் இருக்குது. எதுவாக எப்படி இருந்தாலும் எல்லாம் உள்ள இறைவனை சரணடைவது தான் இது குறை வழி. ஸோ இந்த வாரத்தை அவங்க இறைவனுடைய சரணாகதியோட தொடர்ந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும். அடுத்தது மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த 2026 ஜூலை மாதம் 13 to 16 டாரோட ராசி பலன் வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கும் ஒரு நல்ல கார்டு, பட் ரிவர்ஸில் வந்திருக்கு. 10-6 நாணயங்கள் கார்டு ரிவர்ஸில் இருக்குது. இந்த வாரம் எல்லாருக்குமே ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான்.
ஒரு எச்சரிக்கை இல்லாமல் இருக்கிறது, வீண் செலவுகளுக்கு போகிறது, தேவையற்ற பொறாமை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கறது, சுயநலம், பற்றாக்குறை, உயர்வு தாழ்வு, அடிமைத்தனம், உதவி கிடைக்காத ஒரு தாமதமான முன்னேற்றம், அநீதி, பாரபட்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பணமுடை அப்படிங்கிற மாதிரி பலனை எதிர்பார்த்து தொண்டு செய்யக்கூடிய இந்த மிதுனராசி மிதுனலக்ன நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் சுயநலமாக இருந்து அதிகாரம் இல்லாமல் போகிறதுக்கோ இல்லை கவனம் இழப்புகளால் இழப்புகள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கடன் தொல்லையால் கொஞ்சம் மனசோர்வில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிறரிடம் எதையும் எதிர்பார்க்காதீங்க, அது ஏமாற்றத்தில் முடியும், பணம் திரும்பி வராமல் போகும், பிறரிடம் முடங்கி இருக்கும், இந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் இருக்குது. முன்னேற்றங்கிறது வளர்ச்சி தாமதமாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் இஷ்டதெய்வ வழிபாடை இந்த வாரம் கண்டிப்பாக மேற்கொண்டாய் மட்டும்தான் கொஞ்சம் இறைவன் சரணாகதியோட கொஞ்சம் பண விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். அடுத்து கடகலக்னம் கடகராசி. கடகலக்னம் கடகராசிக்கு இந்த 2026 ஜூலை மாதம் 13 to 19 இந்த வார பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகலக்னம் கடகராசிக்கும் இந்த தடவை 9 செங்கோல்கள் கார்டு பட் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ அவங்களுமே ஒரு தயக்கம், அனுபவமற்ற நிலை, பயனற்ற திட்டங்கள், எதிர்ப்பை சரிக்கட்ட இயலாத நிலை, வீண் பிடிவாதம் செயல்பாடுகள், பலகீனம், உடல்நலக்குறைவு, இருக்கும் நிலையை இழந்து போகிறது, கொஞ்சம் குறைஞ்சு போகிறது, கொஞ்சம் நம்மளோட நிலையை தாழ்த்திக்கிறது, கஷ்ட காலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, ஒரு தோல்வி நேரம், நீண்ட காலமாக அர்ப்பணித்து ஒரு செயலை செய்ய தயக்கம் காட்டுதல், நீண்ட கால போராட்டத்தை கைவிடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இது வந்து போராட்டத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் அதுக்கு அது ஆதரவும் இல்லாததாக காட்டுது. தேவையற்ற கால விரயங்கள் உள்ள இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் அவசர முடிவுகள் இருக்குது, இது சரியான நேரமும் கிடையாது. ஒரு இடைவெளியோ இல்லை ஒரு விடுமுறையோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் புதிய சக்தியோட செயல்களில் ஈடுபடுறது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதுவாக இருந்தாலும் பண விஷயங்களை யோசித்து செயல்படுங்க. ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம்டாக கூடாது கடகராசி கடகலக்னத்திற்கு இந்த வாரம். அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்னம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை மாதம் 13 to 19 அந்த காலகட்டத்தில் இந்த வாரம் இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கும் டாரட் காலை யாரோட மூலமாக பார்ப்போம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கும் 67 வீரனின் நாணயங்கள் கார்டு, பேஜ் ஆஃப் ஆஷ் பென்டக்கிள் வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ அவங்களும் பணம் சார்ந்த விஷயங்களில் தான் குழப்பம் அடைகிறதுக்கு, பலவீனம் அடைகிறதுக்கு, இந்த ஒரு பேராசையை குறைச்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டம், தைரியம் இல்லாமல் போகிறது, தொடர்பு அருந்து போகிறது, ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு நிற்கிறது, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. வாய்ப்பு இல்லாத இந்த சூழ்நிலை மாற்று முறைகளை கையாளக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது கணக்குது. கணக்கு வழக்கு மற்றும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சரியாக செயல்பட முடியாமல் திணற ஒரு சூழ்நிலையும், யோசிக்கிற அளவுக்கு செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமையும் இருக்குது. பந்தயங்கள், சூதாட்டம், இது மாதிரி விஷயங்கள்லாம் தோல்வியில் முடியும். அதனால் கவனமாக இருங்க. பிறரிடம் உதவிகள் எதிர்பார்க்கக்கூடாது, அது கிடைக்காது. வர வேண்டிய பணம் வசூலாகிறது கொஞ்சம் லேட் ஆகும். வரவுக்கு மீறி செலவு ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் விரயம் ஏற்படும். கூட்டாளி, பங்குதாரர், உறவினர்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம். தற்சமயம் முன்னேற முடியாமல் திணறினாலும் விரைவில் புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப்படும். நம்ம கர்ம கணக்கு கழியுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். சோம்பல்தனமும் கவலையின்மையும் இலக்குகளில் ஆர்வமின்மையும் தான் உங்களுக்கு ரொம்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பலவீனமாக உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் உணர்ந்துட்டுருக்கீங்க. உங்களை ரொம்ப பலவீனமாக நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பழைய ஒரு விஷயத்திலேயே பிடிவாதமாக செயல்படுறீங்க. அதனால் பய உணர்வின் காரணமாக தோல்விகளை நீங்களே உருவாக்கிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சிம்மராசி லக்னத்துக்கு நல்ல வாரமாக அமையும். அடுத்தது கன்னிராசி கன்னிலக்னம். கன்னிராசி கன்னிலக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை 13 to 19 இந்த வாரம் டாரோட கலைப்படம் மூலமாக வார ராசிபலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்கு அரசியின் செங்கோல் அந்த கார்டு ரிவர்ஸில் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக எல்லோரும் இருக்க வேண்டிய காலகட்டம். குறுகிய எண்ணம், கோபம், தற்பெருமை, சகிப்புத்தன்மையின்மை, ஆசையால் ஏமாற்றம், பொறாமை, அதிகாரம், பிடிவாதம், கற்பனை, இவற்றால் தவறு புரிதல், ஒரு பெண் தன் நம்பிக்கையுரியவரை அடிமைப்படுத்தி வைத்திருத்தல் அல்லது பிரச்சனைகளை பயமுறுத்துதல், சதி செய்தல், தந்திரம் புரிதல், வஞ்சகம் அப்படின்னா இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்துக்கு ஓய்வு ஒன்றே தீர்வு.
சரியான மருத்துவ ஆலோசனையோட பத்திய முறைகளை கடைபிடிச்சே ஆகணும் இந்த வாரம். ஆன்மீக எண்ணம் குறைந்து குலதெய்வ வழிபாடு மற்றும் குடும்ப பாரம்பரிய முறைகளை கடைபிடிக்காமல் இருந்ததுனால தான் இது தற்போதைய பிரச்சனைக்கு காரணம்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வாரம் இந்த வாரம். ஸோ ஆடி மாதம் வேறு பிறக்குது இல்லையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை வழிபட்டு வந்துடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்வில் நிறைய எதிர்ப்புகளையும் ஈகோ பிரச்சனைகளும் சந்திக்கிறாங்க. உறவினர்கள் குடும்ப உறவுகளுடன் சண்டையிடுதல் மற்றும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இருக்கிறாங்க. ஆனால் உடன் பழகுறவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. நட்பு மற்றும் உறவுகளில் ஒரு தேவையற்ற பெண்ணால் மறைமுகமான பிரச்சனைகள் வரும். அதனால் குடும்பத்தில் வயதானவர்கள் மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணியிடங்கள் வேலையிடத்துல தடை தாமதங்கள் குழப்பங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் ஒரு மிக்சடு நெகட்டிவான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் கன்னிராசி கன்னிலக்னத்திற்கு. இதனால் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடை தயவு செஞ்சு மேற்கொள்ளுங்க. இந்த வாரம் ஏதாவது ஒரு தீர்வு அடுத்த வாரத்தில் கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை மாதம் இந்த 13 to 19க்கான இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கார்டாரோட கலை மூலமாக பார்க்கலாமாங்க. துலாம் ராசி துலா லக்னத்திற்கும் பேரரசர் கார்டு பட் ரிவர்ஸில் வந்திருக்கு. என்ன எல்லாமே ரிவர்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ ஒரு அனுபவமற்ற செயல், அதீத கட்டுப்பாடு, பிடிவாதம், வரட்டு கோபம், வாதம் செய்தல், முறைகேடான அனுபவம், பொறுப்பற்ற ஒரு நிலை, பொறுப்பேற்க விரும்பாமை, இழப்பு, முதிர்ச்சியின்மை, நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாமல் இந்த மாதிரி இருக்குது. உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல், சுய உள்ளுணர்வை தூண்டாமல், தேவையற்ற ஒரு விஷயங்களால் இருக்குது. பயனற்றவங்களை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. நோயாளிகள், ஒத்துழைப்பு இல்லாதவர் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது. தொழில் மற்றும் பங்குதாரர் மற்றும் உடன்படிப்புகளோட ஒரு அதிகார சண்டை இல்லைனா தர்க்கம் புரிவதுக்கோ இது எல்லாம் இந்த நேரம் இல்லை. அதனால் பொறுமையாக இருக்கிறது இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும். இதுவரை இருந்த சொகுசு சந்தோஷம்லாம் இழந்து போன மாதிரியான ஒரு சலிப்பு ஏற்படும். ஆற்றல் குறைந்தது போன ஒரு ட்ரை எனர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் அந்த கான்ஸ்டிபேஷன் செரிக்காமல் இருக்கிறது, வயிறு வீக்கம், குடல் சம்மந்தப்பட்ட இரைப்பை, குடல் சிறுநீர் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் வர்றாங்க. பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் பழனி மலை முருகனை போய் தரிசிச்சுட்டு வர்றது இந்த வாரத்தில் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். இல்லைனாலும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். விருச்சிகம் ராசி விருச்சிக லக்னத்திற்கு இந்த வாரம் ஜூலை 2026 13 to 19க்கான இந்த வார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டாரோட ஆர்வங்களை மூலம் பார்க்கலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு அரசனின் நாணயம் கார்டு வந்திருக்கு. ஸோ அது ஒன்று தான் இப்போதைக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி மற்றும் தலைமை உணர்வு, பாதுகாப்பு, உறுதியான நம்பகமான நபர், விசுவாசம், நேர்மை, தெளிவு, ஒழுக்கம், மெல்ல யோசித்து செயல்படுதலும் பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லாபம், தைரியம், எதிர்பாரத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஒருவரெல்லாம் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அனுபவமின்மை, பண இழப்புகள், பணப்பிரச்சனைகள், வணிக ஒப்பந்தங்களில் சில குழப்பங்கள் வர்றது, ஸோ இந்த மாதிரியான சில நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குது. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மட்டும் இல்லை, பாசிட்டிவ் தான் இருக்குதுனாலும் கூட கொஞ்சம் நெகட்டிவ் வர்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. குறை காண்றது, பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறது, இல்லைனா ஒரு தனிமை நிலை, அடக்குமுறை, மன அழுத்தம், அதிக உணர்ச்சிகள், தீய பெண்களால் விரோதம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வஞ்சகம்லாம் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. பெண்களாக இருந்தால் கருவுறுதல், மலட்டுத்தன்மை இது மாதிரி விஷயங்கள்லையும் பிரச்சனைகளும், ஆண்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் குழப்பங்கள் ஏற்படும். பட் நல்ல இதுவும் இருக்குது. வஞ்சகம் இல்லாமல் தந்திரம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல வாரமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. மனசாட்சிப்படி மட்டும் நடந்தீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாரமாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னம். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை மாதம் 13 to 19க்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன் ஆரட்டாரோட கலை மூலமாக பார்க்கலாமா. 5 கோப்பைகள் கார்டு இவங்களுக்கும் ரிவர்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கும் வந்து ஒரு புதிய தொடர்புகள் மற்றும் அதன் மூலமாக வரும் எதிர்ப்புகள், வாழ்வில் அதிக மாற்றம் ஏற்படுறது, வலியை ஏற்றல், மாற்றம், நட்புகள் எதிரியாகிறது, எதிர்பாராத வாய்ப்புகள், நல்ல ஒரு அன்பு காட்டாமை போகிறது, புண்பட்ட மனமாக இருக்கிறது, இதெல்லாமே இருக்குது. நான் என்ற அகங்காரத்தையும் இறைவனை சரணடைவதையும் மட்டும்தான், அந்த அகங்காரத்தை குறைச்சிட்டு இறைவனுடைய சரணடைந்தால் மட்டும்தான் தற்போதைய நிலைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கும்.
சொத்து பிரச்சனை, வீடு கட்டுதல் பாதையில் இருக்கிறது, சகோதரர்களோட பிரச்சனை மிகுந்த மன அழுத்தத்தையும் உடல் சோர்வையும் உண்டாக்கும். காரமான உணவுகள், மது, மாமிசத்தை இந்த வாரம் கன்ஃபார்ம்டாக தவிர்க்கணும். முருக வழிபாடு அனைத்து சிக்கல்களுக்கும் இவங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். பழைய தவறுகளுக்கு தற்போது வருந்தக்கூடிய ஒரு நிலைமையும் இவங்களுக்கு ஏற்படும். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிடுவீங்க. பாதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய இந்த வாரமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கோபதாபமும் இல்லாமல், எந்த வஞ்சகம், துரோகம் இது மாதிரி விஷயங்கள்லையும் மனசை செலுத்தாமல், முடிஞ்ச அளவுக்கு நெருங்கிய நட்பு ஒன்று எதிரியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எதிர்பாராத வாய்ப்புகளும் அமையும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இதை சரியாக விழிப்புணர்வோடு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. அதாவது அதுக்காக அப்படியேவும் இருக்கக்கூடாது, இப்படியும் மாறிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பாசிட்டிவாக செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈகோ இல்லாமல் செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு. அடுத்தது மகர ராசி, மகர லக்னத்திற்கு இந்த ஜூலை 2026 13 to 19 இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டாரட் கார்டு மூலமாக பார்க்கலாம். அவங்களுக்கும் 7 செங்கோல்கள் கார்டு ரிவர்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். தாமதம், குழப்பம் மற்றும் கவலை, சுய சந்தேகம், நல்ல முடிவெடுக்க தவறுதல், கோழைத்தனமாக வாய்ப்புகளை தவற விடுதல், ஒரு நபர்களோட எதிர்ப்பு முடிவுக்கு வரும். உங்கள் கண் முன்னால் தன்னம்பிக்கையற்ற நிலையிலிருந்து வெற்றிகள் தவற விடுறதை நீங்களே பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பழிவாங்குதல், தேவையற்ற சண்டை சச்சரவுகள், ஆலோசனை இல்லாத காரியங்களில் ஈடுபடுதல், உங்களுக்கு தேவைப்படாத விஷயங்களை உள்ள தலையிடுறது, இதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் குழப்பத்திற்கு பிறகு வெற்றி ஏற்படும், தடையும் நீங்கள் பெறும் அப்படிங்கிறதான். அப்போ அதை கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கை இந்த வாரத்தை நீங்கள் ஓட்டியே ஆகணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒரு இருக்குது. தேவையற்ற செயல்னு நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணிக்காமல் பிறரோட விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாரமாக இருக்கும். அடுத்தது கும்பராசி, கும்பலக்னம். கும்பராசி, கும்பலக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை மாதம் 13 to 19 இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வார ராசி பலன் செக்ஷனில் டாரட் நம்ம ஆரோட கலைஞர் பார்க்கலாம். கும்பராசி, கும்பலக்னத்திற்கு 5 செங்கோல்கள் கார்டு நேராக வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆனாலும் அது ஒரு பாசிட்டிவ் கார்டு கிடையாது. கர்வத்தை விட்டொழித்து பிறர் மேல் உள்ள கோபதாபங்களை மறந்து போட்டி மனப்பான்மையின்றி பிறரோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது. தொல்லை, சச்சரவுகள், சோதனைகள், போட்டி, எதிர்ப்பு, கடும் போராட்டம், மகசூல், அதாவது மங்கும் வெற்றி, போட்டி, பூசல்கள், மோதல், பதற்றம் மற்றும் குழப்பம், ஈகோ இப்படி தான் இருக்குது. தற்போதைய சூழ்நிலை உடல் வலிமை, உடல் பலம், வலிமையும் மன வலிமையும் சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெற்றி, தோல்வி, லாப நஷ்டங்கள் எல்லாமே கலந்து இருக்கும். லட்சியம் இல்லாமல் பிறருக்காக போராடுறதா இவங்களோட குணாதிசயமாக இந்த வாரம் இருக்க போகுது. தற்போது பணப்பிரச்சனைகள், முதலீடு, பங்குதாரர் ஒப்பந்தம், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒத்தி போடுறதா இவங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குழப்பமான சூழ்நிலையும் தவறான ஆளுமையும் கடுமையான போட்டியும் மிகுந்த மன உளைச்சலும் உண்டாக்கும். இதை போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இந்த வாரம் அவங்களுக்கு கொஞ்சம் போராட்டமான ஒரு வாரமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அடுத்தது மீன ராசி, மீன லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை மாதம் 13 to 19 இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டாரோட கலைஞர் பார்க்கலாம். மீனராசி, மீன லக்னத்திற்கும் அகைன் ஒரு நெகட்டிவ் கால் தான் வந்திருக்கு. 10 வாள்கள் கார்டு பட் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ துரோகம், ஒரு பயம், சந்தேகம் இதெல்லாமே இருக்கும். முடிவு நேரம், மறுபிறப்பு, புது வாய்ப்புகள், சாப விமோசனம். ஸோ அடுத்தது மீனராசி, மீன லக்னம். இந்த மீனராசி, மீன லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை மாதம் 13 to திருநிலக்கண்ணம். நம்ம இந்த அடுத்தது மீனராசி, மீன லக்னம். மீனராசி, மீன லக்னத்திற்கு இந்த வாரம் மீனராசி, மீன லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை மாதம் 13 to 19 காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம டாரோட கலை மூலம் அவங்களுக்கும் 2 வாள்கள் கார்டு பட் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதம் எல்லாருக்குமே இந்த வாரம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கு போல இருக்குது. கொஞ்சம் எல்லாருமே கவனமாகவே கையாளுங்க. ரொம்ப அதிகமான
விஷயங்கள் வேண்டாம். விடுதலை அல்லது விடுவிப்பு, கஷ்டங்களிலிருந்து மீளுதல், சில சமயம் தவறான பாதையில் செல்லுதல், விசுவாசமற்ற ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வலி, தண்டனை, மனக்குழப்பம், பிளவு, சமாளிக்க முடியாமை, தாமதம், இழப்புகள், சிக்கல்கள், தவறான முடிவுகள். ஒரு பழைய தவறுக்கு தற்போது வருந்துவதையும் தண்டனை அனுபவிப்பதையும் தான் குழப்பமாக இருக்குது. இந்த குழப்பமான மனநிலையில் சுய சிந்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. அதனால் மனதோட சமநிலை பாதிக்கப்படுது. ஒரு 2ஆம் கட்ட நிலையாக இருக்குது. பணம் விஷயங்களில் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. உறவுகள் பிரிபடுறதுக்கெல்லாம் பிளவுபடலாம். ஒரு இந்த ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரணமாகிடும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆழ் மனதின் குரலை கேட்டு மனசாட்சிப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் வந்து மீன ராசி மீனலகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை இருக்கும் போது. ஸோ அதனால் இந்த நெகட்டிவ் கார்டு வந்திருக்கு, அந்த கார்டு ரிவர்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேனிக் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த வாரம் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதான் இந்த 12 ராசி லக்னங்கள் கொண்டது. 12 ராசி 12 லக்னங்களுக்கும் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதனால் எல்லாருக்கும் நெகட்டிவ் தான் நடக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பாசிட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே அவங்களோட கர்மவினைகளை பொறுத்து நடக்கும். நீங்கள் எதுவும் பேனிக் ஆகிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அசால்ட்டாகவும் இருந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்து இந்த வாரத்தை வந்து தயவு செஞ்சு நன்மையாக தர அளவுக்கு மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடுகளை கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் பிறக்கும். அந்த ஆடி மாதம் பிறந்த உடனே உங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், குலதெய்வங்களை வழிபாடு செய்கிறத பழக்கத்தில் ஏற்படுத்திக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான பலன்கள். ஸோ இது மாதிரி விஷயம் தொடர்ந்து வேணும்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கமெண்ட்ஸையும் இதில் கொடுங்க. நன்றி, வணக்கம். திரு நீலகண்டம்.